லெஃப்ட் சைடில் வாகனம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தம்பிக்கு 2 பேர் மாட்டினாங்களா இல்லையான்னு தெரியலிங்க, இல்லை ரைட் சைடு வச்சு போயிட்டாங்களான்னு தெரியல. என்னதான் வாகனத்தை வந்து தணிக்கை பண்ணாலும் கூடங்க ஹெல்மெட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் மனசுலேருந்து வரணுங்க. நம்ம ஹெல்மெட் போடுறது நம்மளோட சேஃப்டின்னு நம்மளுக்காக தோணணும். பயந்துட்டோ இல்லை இவங்க போனால் ஃபைன் கட்டணும், கேமராவில் பிடிச்சா ஃபைன் கட்டணும்னு நினச்சிட்டு பயத்தில் பண்ணக்கூடாதுங்க. நம்மளுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அதோட ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸுங்க. நீங்கள் நிறையா பேர்த்துக்கிட்ட கேட்டு பாருங்கள். விபத்தில் சிக்கியவர்கள் வந்து சொல்வது என்னென்னா, ஹெல்மெட் அன்னைக்குன்னு பார்த்து போடலிங்க, ஹெல்மெட் அணியாமல் போயிட்டாருன்னா எப்போவுமே போடுற மனுஷன் அன்றைக்கி போடலை, இல்லைன்னா பின்னாடி பிடிச்சிருந்தாருங்க அவர் எடுத்து மாட்டையில் விபத்து ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் தான் நம்ம நிறையா கேள்விப்படுறோம். அதேமாதிரி உயிர் பிழைத்தவர்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, தலையில் அடிப்பட்டதுக்கு ரீசன் வந்து ஹெல்மெட் போடாமல் போனது தாங்க. முகமே ரொம்ப டேஞ்சராக இதாக இருக்கும் ஒரு மாதிரி. அவங்களாம் சொல்வது என்னென்னா, கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுடுங்க, கன்வீன்ஸ், நம்ம கம்ஃபர்ட் பார்க்காதீங்க, சேஃப்டி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ஹெல்மெட்டு வியரிங்கை வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இந்த வண்டியில் படஞ்சித்திரம் கூட வரைஞ்சிருக்கீங்க. ஹெல்மெட் போடாமல் ஸ்டைலாக வரைகிறனால யூத்து பசங்களுக்கு ஒரு இந்த இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்னென்னா ஒரு ஸ்டைலாக நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஸ்டைல்லாம் கிடையாதுங்க. அடிபட்ட பின்னாடி ஸ்டைல் என்ன, ஒன்றும் கிடையாது. ஃபேட்டல் ஆச்சுனாலோ இல்லை ஃபேட்டல் இன்ஜுரி ஆச்சுனாலோ இல்லை இன்ஜுரி ஆச்சுனாலோ முகம் அழகு கெட்டு போய் தையல் போட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிங்க. ஃபேட்டல்னால் ஃபேமிலி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து நம்மளுக்கு ஹெல்மெட் அப்படிங்கிறது உயிர் கவசம், தயவுசெய்து போடுங்க. நான் ஏன் இத்தனை பேசுகிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி கேப்சர் பண்ண ஒரு வீடியோ, அதுவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஹெல்மெட் போடாமல் 2 தங்கங்க எப்படி ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்னு. அது தவறுங்க. யாரோ ஒருத்தர் இன்சிஸ்ட் பண்ணுங்கள், பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களாவது இன்சிஸ்ட் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து ஹெல்மெட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. நண்பா கொடு நண்பா, நான் என் கையில் ஹெல்மெட் வச்சுக்கிறேன், நீ ஜாலியாக ஓட்டு, எங்காவது சிக்னல் மட்டும் எனக்கு கொடு, இருக்காங்களா இல்லையான்னு டக்கு நான் ஹெல்மெட்டை போட்டு விட்டுறேன்னு. அப்படி ஹெல்மெட் போடையில் நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. ஏன்னா உங்களோட வியூ மறைச்சி பிளைண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா ஒன்று கிரியேட் ஆகுங்க. அப்போ விபத்துகள் நடந்ததும் நிறையா இருக்குங்க. வாகன விபத்தில் நிறைய சதவீதம் மேஜர் பர்சன்டேஜ் எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் வியரிங் சேஃப்டி ஹெல்மெட்டுங்க. இதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் வீடியோவாக நினச்சிக்காதீங்க. உங்களில் ஒருத்தனா உங்களோட சேஃப்டிக்காக பேசுகிறேன். எம்ப்ளாயிஸாக இருக்கட்டுங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஆளுகளாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டுங்க, ஹெல்மெட் வியரிங் அப்படிங்கிற வந்து ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி அதை நீங்களே ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. உங்களுக்கு முதல் நல்லது. விபத்துகள் தடுக்கையில் அது காயங்களோ இல்லை மரணங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. நன்றி.